வெல்கம் டு சக்ஸஸ் ஈஸி தமிழ். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஈஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நார்மல் ஈஃப் எல்ஸ் பார்த்தாச்சு, நெஸ்டட் ஈஃப் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செயின்டு ஈஃப், அதாவது ஈஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், செயின்டு ஈஃப். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் நம்ம கெட் பண்ணியாச்சு. அந்த மார்க்குக்கான கிரேட் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்டோட மார்க் இப்போது 88ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம மார்க்ஸ் வாங்குவோம் இல்லையா 100க்கு, அந்த 100க்கு மார்க்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கான கிரேடை நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போது 90க்கு மேலே இருந்தால் கிரேடு எஸ், 80 to 90னா grade A, 70 to 80 grade B, 60 to 70 grade C. So like that we are going to display the grade of the student. Okay va? So இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், first அந்த மார்க்கை இன்புட்டா கெட் பண்ணிக்க போறோம். Okay va? அப்புறம் n equal to int of input of enter the mark. ஓகேவா? இப்போ மார்க்கு இன்புட்டாக கெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மார்க்கை வந்து நாம் என்ன மார்க்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரேடை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மார்க் வந்து 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கிரேட் எஸ். ஓகே, ஸோ இஃப் என் தான் என்ல தான் மார்க் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ என் கிரேட்டர் தென் 90. ஓகே, கிரேட்டர் தென் 90, அதாவது 91லேருந்து 100 வரைக்கும், ரைட்? ஸோ அப்போது கிரேட்டர் தென் 90 அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் கோலன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் கோலன். ஓகே, ஸோ பிரிண்ட் எஸ் கிரேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 81லேருந்து 90 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கிரேட் ஏ. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எல்இஃப் யூஸ் பண்ணணும். எல்இஃப், ELIF, எல்இஃப். ஓகேவா? எல்இஃப் n greater than 80. ஓகேவா? greater than 80 நான் என்ன வரும் ஆக்சுவலாக grade A. ஓகேவா? ஸோ A grade, ரைட்? நெக்ஸ்ட்டும் கண்டிஷன் தான் கொடுக்க போகிறோம், அதனால நெக்ஸ்ட்டும் எல்இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஈஃப் எல்இஃப், இந்த செயின்ட் ஈஃபில் வந்து ஈஃப்லேயும் கண்டிஷன் கொடுக்கணும், எல்இஃப்லேயும் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்இஃப் என் கிரேட்டர் தென் 70, 70க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பி கிரேட். எல்இஃப் n greater than 60, 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சி கிரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டி கிரேட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் டி கிரேட். ஓகேவா? இப்போ 50க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் கண்டிஷன் அது வந்து எல்ஸில் கொடுத்துக்கலாம். எல்ஸ் 50க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா
ஃபெயில். ஓகேவா? ஸோ அந்த ஃபெயிலை வந்து நம்ம எல்ஸ்ல கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஈஃப் எல்இஃப் இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கோ அது எல்லா கண்டிஷன்ஸையும் எல்இஃப்ல கொடுத்துட்டு லாஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? லாஸ்ட் வித்தவுட் கண்டிஷன்ல வரதை எல்ஸ் பார்ட்ல கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் த மார்க். ஓகேவா? இப்போ நான் மார்க் வந்து சம் 68 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சி கிரேட். ஸோ 61லேருந்து 70 வரைக்கும் சி கிரேட் இல்லையா? ஸோ அப்போ சி கிரேட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேணால் நம்ம திருப்பி வேறு ஏதாவது ஒரு மார்க் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 89 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏ கிரேட். ஓகேவா? ஸோ இப்போ 81லேருந்து 90 வரைக்கும் ஏ கிரேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷனை ஈஃப்ல கொடுத்துட்றோம். ஈஃப் n greater than 90. ஓகேவா? இஃப் n greater than 90 ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது ஈஃப்ல கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்இஃப் யூஸ் பண்ணுறோம். எல்இஃப் இஎல்ஐஎஃப் எல்இஃப் அது கண்டிஷன். நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் இருந்ததுன்னா எல்இஃப் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அண்ட் ஸோ ஆன் எவ்வளோ எல்இஃப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வித்தவுட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். எல்ஸ் கொடுத்து நம்ம லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட செயின்டு ஈஃப். ஓகே, தேங்க்யூ.